விஸ்வா எங்க நம்ம போறோம்? செக்கடி மலைக்கு. எதுக்காக? தியானம் பண்ண போறோம். நம்மள கண்டு எப்படி பயந்து ஓடுதான் மாதிரி. யார் எங்க நிக்கா? தலைவர் நிரந்தரம் ஓ அழுப்ப பார்த்தவன் உன் கொப்ப பித்திர கேட்டவன் தலைவர் நிரந்தரம் என்ன கெத்தா ரவுடி சமா வரியா வரியா வாடி வட சம்பளம் இங்க நீ போயிட்டு எங்க மாட்டு வந்து இருக்குல்ல உனக்காகலாம் காத்து கொண்டு இருக்க முடியாது. வரதா இருந்தா கிளம்பி வா. சரி நாங்க அப்படி மெதுவா போயிட்டு இருக்கோம். சம்பளம் வாங்கிட்டு வா. நாங்க மெதுவா தான் போயிட்டு இருக்கோம். எப்படியாவது சுடுகாட்டை தான் உட்காந்துருப்போம். இதோ இதுக்கு இந்த பக்கம் தான் சுடுகாடு. மயான அமைதியாக இருக்குது. இங்கேயும் ஒரு ஆள் பைக்கை நிப்பாட்டி ராத்திரி தனியாக வந்து படுத்துருக்காங்க. யாருன்னு தான் தெரில. இதோ 1 2 3 4 5 காடு இருக்கு. ஆனால் தெரியுதா ஒத்த விளக்கு? அங்கே தான் தோவாலை சேக்கிரிகிரி மலை இருக்குது. இது ஆரல்வாய்மொழி சேக்கிரிகிரி மலை. நீங்கள் கேட்கலாம், நீ என்னப்பா என்ன உங்கள் ஊரில் இந்த மலையை தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு சேக்கிரிகிரி மலைக்கு மட்டுமே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இருக்குது இங்கே அவ்வளோ விஷயம் இருக்குது. அற்புதங்களும் இருக்குது, அமானுஷ்யமும் இருக்குது. ஓம் நம சிவாய. விசுவா வேட்டி இறக்கிக்கிட்டு அதுல இருந்து தான் அவரு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளோடி போனோம்னா இப்போ போக முடியல. பத்மநாபபுரம் பேலஸுக்கு ஏதோ பாதையும் அப்படி நீ நம்புறியாடா? அன்னைக்கு போன மத்திய நீ அதை நம்புறியா? ஆமாண்ணே. இங்கே இருந்து பத்மநாபபுரம் அரண்மனைக்கு குகை இருக்கு. அந்த காலத்தில் உள்ள ஒரு ரகசிய பாதையம். அப்படியா? ஆமாம். அப்பயே வெளியே தெரியாமல் இருக்கு. வழியில் இன்னும் தெரியல. இன்னும் நிறைய விஷயம் இந்த மலையில் இருக்குது. அது யாருக்கா தெரியுதா? நீ லைட் அடிக்க என்ன முன் பாதை ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீ நேரம் அடினே. இப்போ நம்ம முகம் தெரியாண்ட மாட்டே. முகம் தெரியணும். எனக்கு முன்னாடி உள்ள பாதை தெரிய மாட்டேங்கல. எங்கே விழுந்து அப்படி கண்ணை விட்டு நட. கண்ணை மட்டும் பேரோட அதான். அந்த பக்கம் அவன் வரேன், இந்த பக்கம் நான் வரேன். அப்புறம் என்ன பயம் உனக்கு? இப்போ தான் தெரிஞ்சிடலாம். இப்போ ஓகேவா? என்ன நம்ம போடுறோம் அன்னைக்கு செகிரிமலை பேசினா முக்கியமாரு சாமி எல்லாம் குண்டாச்சு. ரெண்டாவது அது மற்றவர் விழுந்தாங்க. அர்த்தியா விழுத்துட்டு யாரு சுரேஷன் அப்பா. டேய் பாலந்தரு ஹாஸ்டல்ல ஃபிளாஷ் ஆன் பண்ணி தரக்கேடி.
எனக்கு சார்ஜர் இல்லை. யாருக்கு செல்ல ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்கா? அவன் சார்ஜ் ஆன் பண்ணி தரக்கடி. எல்லா வண்டியும் 30-40 எனக்கு அது கூட 40. எனக்கு காலையில் வெள்ளமணிக்கு ஃபோன் அடிச்சாருன்னா வாட்ஸ்அப்பில் நிற்பேன். ஜாமண்ணி வெள்ளமை விலை எவ்வளோ? பூ விலை 1000 ரூபா எனக்கு. வேலை நைட் எட்டு இல்லைன்னா பில்லு காலையில் தான் வரும் எனக்கு. சார்ஜர் வந்து பார்த்து போடுறாதா என்ன பாலந்தரனை சவுண்டு போடாமல் ஹரி ஃபோன் அடிக்கும். ஹலோ, நாங்கள் செக்கிடிமலை மேலே. நாங்கள் இந்த அண்ணன் கூட வந்தேன், மகேஸ்வரன் அண்ணன் கூட. அம்மா மகேஸ்வரன் பாலந்தரி இருக்கார். நீ எங்கல நிற்க? சும்மா தான் முழிச்சிருக்கு, அங்கே போகிறோம். ஆமாம், இல்லை நான் இவன் அவன் பேர் என்னது மைத்திரன், அந்த வேற விஸ்வா அக்கனேஜி உண்மைக்கு பையனை ஒரு பழக்கம் ஐட்டம் கூட நான் வரேன். நான் மேலே ஆகிட்டு நீ ஏதோ குண்டுக்குள்ள விழுந்து நிற்கி வர. அதான் உண்டா புதுசில் வாங்கியிருக்கியா? ஆமாண்ணே, உங்களோட ஆக்கிரமிப்பு படிக்கிறது எவ்வளோ இது? 14 எங்கே எடுத்த இஎம்ஐயா? ஆமாம், ஆக்கிரமிப்பு என்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் நல்ல முதலாக பார்த்து வந்துருப்பேன். அழகா நல்லா இருக்கு. கேமரா எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கேமரா பரவாயில்ல? ஓரளவு பரவாயில்ல. சூப்பராக தான் இருக்கு. என் ஃபோனோட பரவாயில்ல இல்லையா? பரவாயில்ல, நல்ல செல்ல தான் எடுத்துருக்கா. இங்கே சத்தம் நல்லா கேட்டு பாருண்ணே, கேக்கு பாருண்ணே. ஆமாம், சத்தம் இப்போ பாரு, என்ன பாரு. டேய் கிளாஸ் அடிச்சு ஒளி. டேய் கிளாஸ் அடிச்சு போய் இருக்கால இருக்கு. இதில் ஏதாவது சத்தம் கேட்கல. நான் சொல்லப்போ நம்மளெல்லாம் வருமாளா இது மற்ற கொம்புனே பாம்புனே. எந்த பாம்பு எப்படி இருந்துச்சு? என்ன பெரிய பாம்பு அப்பா. சரியான பாம்பு. நான் சொல்லதில் நம்மளால ரெண்டாவது சத்தம் கேட்க சொல்லிட்டு பாக்கி பார்த்து தாண்டே போன இந்த இடத்துல. காடு பாத்தியா? என்ன கலர்ல இருந்து பாம்பு? அது வித்தியாசமா ஒரு கலர்ல இருந்தனே. பார்த்தானே போகணும் இந்த இடத்துல. நான் இருக்கும்போது பயப்படாதீங்க. இப்ப இருட்டுனாலதான் நான் ஒன்றும் பண்ணாம இருந்தேன். யாருமே இப்ப பயப்படாதீங்க காய்ஸ், நம்ம போறதுதான் ரூட்டு. பாரு இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்குள்ள போகணுமானே? வா போ, வேற வந்தாச்சுப்பா. 3/4 லட்சம் தண்ணியா? ஆமாண்ணே, ரொம்ப தாகமா இருக்குண்ணே. வாடி இருந்தோம்ண்ணே. சரி, மேலே போய் குடிச்சுக்கலாம் வா. பயந்துட்டோம்ண்ணே. நான் பாம்புனது பயப்படல, நீங்க ஓடுனீங்கல்ல, நானும் அதான் கூட இருந்து ஓடி வந்துட்டேன். நான் டக்குன்னு பாம்பு சொன்னா ஓட ஆரம்பிச்சேன். ஏன்னா கை காலெல்லாம் நடுங்க கொடுக்க ஆரம்பிச்சு. சரி வானம் ஏதோ போகும். பயமா தானே இருக்கு. எல்லாரும் ஃபிளாஷ் ஆன் பண்ண முடியாது, பார்த்து எடுத்து தான் போகணும். நான் இவன் சும்மா சொல்லுதா ஓடுதான் முழுக்க அப்படின்னு நான் நினைச்சேன். நீ ஃபர்ஸ்ட் போனேன், விளங்கணும்னு நினைக்கிறேன். உங்க கூட சுத்தணும். காட்டோசி பக்கத்து வச்சு எதுக்குள்ள ஓடுனீங்க? இவனை பிடிக்க சொல்றத பாம்பு பிடிச்சி வாய்க்குள்ள போட்டு தின்று கடிச்சு தின்றுப்பானே. கரெக்ட் தான். வீரனே ஸ்டைல் தான். நாங்க நேரா பார்த்து எடுத்து
ஏன்னா ஆனால் சரியான பயமாக இருந்தேனே. டேய் பாம்பை பார்த்து அக்யூஸ்ட் இவன் தான்ல. நீ சொல்ல எவ்வளோ நீளம் இருக்கும்? என்ன பெருசு பண்ண மட்டும் தான் எவ்வளோ ஒன்றும் இருக்கும்ண்ணே. அப்போ வாழ்நாளில் இந்த பாம்பை பார்த்து கிளி சவுண்டு கொம்பு விரியன்னு சொல்லுவாங்களா? கண்ணாடி விரியனா கொம்பு விரியனா? அது கட்டுரியானா ஏதோ கட்டு விரியன். கட்டு இருந்தாலும் சிலு சிலு சத்தம் போடும். கொலர் ஆடுற சவுண்டுன்னு கேட்டா இது பாம்பு. எனக்கு ராத்திரி போகணுமாண்ணே, பயமாக இருக்குண்ணே. பகல்லாம் வரதானே செய்வீங்க, அப்புறம் இல்லை உங்களுக்கு? பகலில் வர்றது வேறண்ணே. அது நம்ம இந்த இருட்டில் அங்கே ஊரை விட்டு எவ்வளோ தள்ளி நிற்கும் பாரு. ஊர் எங்கே இருக்குது நம்ம ஊர்? அந்த ஊர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி நம்ம இங்கே இருக்கோம். அதுவும் அந்த காட்டுக்கெல்லாம் மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். அதுவும் பணம் எரிஞ்சிட்டு இருக்கு கைஸ். இன்னும் சாமி இருக்குண்ணே, சாமி கும்பிட்டு போவோம். ஆமாம், மாடத்தி செருப்பு கலத்திக்கோங்க எல்லாரும். சாமி ஆண்டியே. சரி போமாண்ணே, மெதுவாக நடக்க ஆரம்பிப்போம். முடிஞ்ச அளவுக்கு போவோம். எப்படி பேரில் அன்னைக்கு பாம்பு பார்த்தவன் நீ தான் கூடாது. ஆனால் நாகராஜாவுக்கு போய் பால் ஊற்றிரு. ஆமாம், கண்டிப்பாக ஊற்றணும். அடிச்சு கொள்ளல கொண்டாதான் நம்ம ஆள் ஊற்றணும். இருந்தாலும் பார்த்து பயந்தா கண்ணில் பார்த்துட்டோம்லண்ணே. அதுக்காண்டி அங்கே நாகராஜர் கோயில் அப்படி தானே, பாம்பை பார்த்தாலோ இல்லை கனவுல வந்தாலோ அங்கே போய்ட்டு பால் ஊற்றணும். இப்போ இன்னும் 2 பேத்துக்கு பயமே இல்லை பாருண்ணே, அசால்ட்டாக போகிறானு. இன்னும் அவனா சரியாக பயப்படலை. அதை பார்க்கல சவுண்டு எப்படி கேட்டு போச்சியா? ஏன்னா இன்னும் திக்கு திக்குன்னு கொஞ்சமாக நான் சாப்பிட்றேன். அங்கே மண்ணி பிடிச்சி இவனவரு இல்லை காய் வணக்கம். சும்மா சிவராத்திரி யூடியூப் vlog. எப்படி நைட்டு லைட்டிங் கவர் பண்ணுறீங்களா? ஆமாம். என்னண்ணே? ஓ மௌனம் தண்ணி தான் வச்சுருக்கீங்களா? சரி, ரெக்கார்டே ஆன் பண்ணலையா? சரி தான், பரவாயில்ல, கவராவில். அப்பன் முருகனை தேடி பக்தர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சரிண்ணே, நீங்கள் விரதத்தை தொடருங்க, நாங்கள் அப்படியே அங்கே விரதத்தை தொடருங்க. திருச்சிற்றம்பலம் போமா. தண்ணி எங்கே இருக்குது? தண்ணி என்ன இந்த பால் என்ன இதை ஓப்பன் பண்ண தண்ணி வரும். செருப்பு போட்டால் நடக்க முடியுமா? செருப்பு போடாமல் இருக்கு. 40 ஜிபி கிளியர் பண்ணியாச்சு. என்ன எங்கே ஃபோட்டோவா? உங்கள் ஹோட்டலில் நான் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குல்ல, படம் ஏற்றி வச்சிருந்தோம்ல, ஒரு படம் மட்டுமே 140 ஜிபி ஏற்றி வச்சிருக்கேன். நாங்கள் இப்போ போகிறது ரொம்ப ஆபத்தான பாதை. யாரும் இங்கே வர முயற்சி பண்ணாதீங்க, அதுவும் இந்நேரத்தில் வர முயற்சி பண்ணாதீங்க. மணி எத்தனை இப்போ? 12. மணி எத்தனை? 12 மணிக்கு நாங்கள் இப்போ இங்கே அந்த இடத்துக்கு போகிறோம். எதுக்காக? எல்லாம் ஈசனோட அருள் கிடைக்கிறதுக்காக, ஈத்தர் பவர் உடம்புல இழுத்துக்கிறதுக்காக. வாங்க சேர்ந்து இழுக்க. கரெக்டாக மணி 12 கேட்டியா? சாமி இப்படி என்ன இருக்கு பாதை? ஏய் பாதையே மறந்துட்டப்பா. வெரி டேஞ்சரஸ் ஏரியா. அந்த செருப்புக்கும் போடாம பாட்டு ராப்பாட்டி மாதிரி போகிறோம். தம்பி ஒரு ஃபோன் தாங்களே? இல்லை என்கிட்ட ஒரு ஃபோன் இல்லையா? உங்கள்கிட்ட அந்த ஃபோன் வீடியோவில் ஏன்னா அப்படி அந்த விஷயத்தில் வானே கல் மது நீ பின்னாடி வா. நீ முன்னாடி போலே முன்னாடி. இல்லை நான் பின்னாடி வரலானே, இது மாதிரி இருக்கு. இல்லை யாரோ ஒரு பின்னாடி வாங்கல, யூடியூபர் கிரியேட்டரே அம்மா இதான் சொன்னேன், நான் வரல. டேய் ஜெய் என்னாச்சு? இன்னும் முடியுமா கிடக்கு. முள்ளாருக்குலே கள்ளி செடினே. இப்படி பேர் வேண்டியதானே? வாங்க டேய், பார்த்துக்கோங்க எவ்வளோ யாரை கஷ்டப்படுறாங்கன்னு.
ஏமா நடுல போய் மாட்டிக்கிட்டேன். அம்மா அதாவது நாங்கள் மலைக்கு போயிட்டு திருப்பி இறங்கிட்டோம். இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா மணி 3. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகுது. எனக்கு காலையில் வேலைக்கு போகணும். எப்போ 3:30க்கு பூக்கடைக்கு போகணும் வேலைக்கு. அதனால் முடியாது. அதனால் கிளம்பிட்டேன். இப்போ இங்கேருந்து உடனே கிளம்ப மாட்டேன். இங்கேருந்து இன்னும் அந்த டேம், அதில் ஒரு டேம் உண்டு. அந்த டேம் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போகணும். அதனால் கிளம்பியாச்சு. இதில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். மேலேருந்து கீழே மேலே போகிறத விட கீழே இறங்குறது ரொம்ப எளிமையாக இருந்து. அதில் நம்ம கூட வந்த நண்பர் ஒருத்தன், எங்கள் பெரியப்பா பையன்தான், அண்ணன் வந்து அதில் சுக்குனாரி செடி தட்டி கீழே விழுந்து கையில் முள் குத்துகள் வாங்கியிருக்கான். மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி போச்சு. வீர தழும்புகள்லாம் வாங்கியிருக்கான். இனி அவனை பத்திரமா வீட்டில் கொண்டு சேர்க்கணும். பாவம், ஏற்கனவே 50 ரூபா சம்பளம் தந்துட்டாங்கன்னு புலம்பிகிட்டு இருக்கான். இனி அவனை மட்டும் எப்படியாவது வீட்டில் கொண்டு சேர்த்துட்டோம்னா முடிஞ்சு. சிவராத்திரி சிவ இரவு முடிந்தது. முதல்ல ராத்திரி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ராத்திரிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது. அது வந்து மராத்தி மொழியில் இரவு. நம்மளுக்கு தமிழில் இரவுன்னா மராத்தி மொழியில் ராத்திரின்னு அர்த்தம், ஹிந்தியில் ராத் அப்படின்னு அர்த்தம். மக்கள் எல்லாரும் மராத்தியில் உள்ளதை தான் சிவராத்திரின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது மராட்டியர்களோட பண்டிகை அது. எப்போன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி அவங்க டைமில் தான் இதெல்லாம் ஃபேமஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு மகா சிவராத்திரி.